ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். அவங்க ஏஸ்கர். ஸோ ஃபைனலி குட் பேட் அக்லிக்கான டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்துருச்சு. அகைன் வந்து ஒரு ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு 21 செகண்ட் தான் வந்து கொடுத்துருந்தாலுமே நல்லா இருந்தது. அதுலேயும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தென் இதை தாண்டி ஒரு சில நாட்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு த்ரிஷாக்கான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் வீடியோ போட்டு நம்ம எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அன்னைக்கு தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வர வேண்டியதாக இருந்திருக்கு. உடனே அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் இன்ட்ரோ போட்டு நம்ம எல்லாருமே கடுப்பேத்தினாங்க. ஃபைனலி டீசருக்கான அப்டேட் வந்துருச்சு. டீசரும் 28 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓவராலா இந்த படத்தோட ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பத்தியும் தென் டீசரை பத்தியும் ஒரு சில லீக்ஸ் கிடைச்சிருக்கு. ஓவராலா அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டீசர் வந்து ஜஸ்ட் ஒரு 21 செகண்ட் தான். இந்த 21 செகண்ட்ஸ்ல வந்து நிறைய பிளர் ஷாட்ஸ் தான் இருக்கு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகே இருக்காரு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸே இல்லாம ஒரு கிளியரான ஒரு ஷாட்னா ரெண்டு ஷாட் தான். ஒன்னு அஜித் சார் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேலஸ், அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்த காட்டுறாங்க. தென் அதுக்கு அடுத்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல ஒரு மீட்டிங் மாதிரியான ஒரு போட்டோ வந்து காட்டுறாங்க. ஒரு வீடியோ சின்ன கிளிப். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபர்ஸ்டே பிரசன்னா சார் இருக்காரு, அதுக்கு அடுத்து சுனில் சார் இருக்காரு. அங்க மிரரை பார்த்துட்டு ஏகே நிக்கிறாரு. அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வெர்ஷன் ஆஃப் அஜித் சாரை வந்து பார்க்க போறோம். ஒன்னு குட், இன்னொன்னு பேட், இன்னொன்னு அக்லி அப்படின்றது ஃபர்ஸ்ட் லுக்லயே நமக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி ஒருத்தருக்குள்ள இருக்கா, இல்ல 3 அஜித் சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய பல கேள்விகள் வந்து இந்த ஒரு படம் ஆரம்பிச்சதுல இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்கு. தென் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படமுன்ற காரணத்தினால இது என்ன மாதிரி ஆதிக் பிரசன்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளும் இருக்கு. இப்ப டீசர்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டீசர் வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு வந்து கட் பண்ணிருக்காங்க. 1.5 நிமிஷத்துல நிறைய ஷாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. தென் இந்த ஒரு டீசர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹைலைட்டடான விஷயமா இருக்கும். அது என்னன்னா விஜய் சாரோட ஒரு ஐகானிக் டைலாக் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லலாம். ஸோ அதை வந்து அஜித் சார் இந்த படத்துல பேசியிருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் இந்த டீசர்ல ஹைலைட்டடா இருக்கு. அது வந்து பயங்கர ஃபயரா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அபிஷியலா அந்த ஒரு மூவி டீம் சோர்ஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. டீசர் வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா பசங்களாம் ஃபயர் ஆயிருவாங்க டீசர் பார்த்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. தென் இப்போ ரீசெண்டா வந்து படம் தள்ளி போகுது இல்ல முன்ன வருது அப்படின்ற அந்த பேச்செல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதுக்கும் வந்து விடை சொல்ற மாதிரி வந்து டீசரோட எண்ட்ல ஃபைனலா என்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அந்த டேட்டையும் போட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ அகைன் வந்து குட் பேட் அக்லி அந்த ஒரு கதைக்குள்ள வருவோம். இது என்ன மாதிரியான கதையா தான் இருக்க போகுது? கேங்ஸ்டர்ன்றது வந்து புரியுது. ஸோ அந்த ஒரு குட் பேட் அக்லி இது எதை வச்சு நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு, இதுல என்ன மாதிரியான விஷயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுல வந்து டபுள் ரோல் இருக்குது. அதாவது 2 அஜித் சார் இந்த ஒரு படத்துல இருக்க போறாரு. அதுல ஒரு அஜித் சாரோட வெர்ஷன் தான் பேட் அக்லி, இன்னொரு அஜித் சார் ஒருத்தர் இருக்காருல அவர் வந்து குட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யங் வெர்ஷன் மாதிரி ஒன்று காட்டுறாங்களா, அவர் வந்து ஒரு தனி கேரக்டர். அதே மாதிரி ஓல்டு வெர்ஷன்ல ஒருத்தர் இருக்காருல கேங்ஸ்டர் மாதிரி, அவர் ஒரு தனி கேரக்டர். இந்த யங் வெர்ஷன் தனி, இந்த ஓல்டு வெர்ஷன் தனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர் சன் ஆர் டேட் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் மிரர்ல வந்து பில்லாக்கான வந்து ஒரு ஹிண்ட் இருந்திருக்கும். பில்லா கதையுமே வந்து பாத்தீங்கன்னா 2 அஜித் சார் இருப்பாரு. அதுல ஒருத்தர் ரொம்ப கேவலமா ஒரு மாதிரி ரகடான ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் பர்சனா காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒருவேளை ஒரு இன்னசென்ட்டான ஒரு அஜித் சார் வந்து அவரை மாதிரியே உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் கிங் பின் வந்து மீட் பண்ணி அதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பிரச்சனைகளை வச்சு இந்த படம் போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜெயில் செட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபைட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து அதுக்கான லீக்ஸ் கூட கிடைச்சிருந்தது. ஸோ அது வந்து இதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் போச்சு. பட் என்ன கேட்டீங்கன்னா ஒருவேளை 2 அஜித் சார்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த யங் வெர்ஷன் ஒருத்தர் சொல்றாங்களா, இவர் தனி அவர் தனி. அந்த யங் வெர்ஷனோட லீக்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட அந்த யங் வெர்ஷன் அஜித் சார் இருக்காரு. அவர் கூடவே யங் வெர்ஷனா கொஞ்சம் ஹேர்லாம் டை அடிச்ச மாதிரி சுனில் சாருமே இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு கேரக்டரோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையும் அவருக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை ஆரம்ப கட்டத்துல எங்கா இருக்கும்போது அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளா இருந்திருக்கலாம். சூழ்நிலை அவரை வந்து கொஞ்சம் அப்படியே மாத்தி நல்லபடி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம வந்து முன்னேற முடியாது, இந்த மாதிரி தான் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேடா ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து கொலை அதெல்லாம் பண்ணி அவர் பேட் ஆகிற மாதிரி, தென் அந்த ஒரு பவுண்டரியுமே கிராஸ் பண்ணி நான் அதுக்கும் மேலடா, நான் அதை விட கேவலண்டா அப்படின்ற மாதிரி அவரோட ஃபைனல் ஸ்டேஜஸ்ல லைக் அந்த ஒரு 50-60ஸ்ல இருக்கக்கூடிய ஏகே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே அந்த ஒரு கேங்ஸ்டர் அந்த தொழில ஊறி ஒரு அக்லியஸ்டான ஒரு பர்சனா மாறுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இது இருக்குமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். February 28 டீசர் வருது. யாரெல்லாம் வெயிட்
வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் எப்போ போல டீசர் பிரேக் டவுன் போட்டுருவோம். ஸோ அதனால் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.